ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காம லைக்கும் போட்டுருங்க. உங்களோட லைக்கு எனக்கு இன்னுமே மோட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காம அதையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோனியும் அந்த 3 மாத டீலுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பா. அது வரைக்கும் பார்த்துருப்போம். அதுல இருந்து கண்டினியூ ஆகுது. அடுத்த நாள் ஆகிட்டு ஹீரோவா ஆஃபீஸுக்கு ரொம்ப ஜாலியாக வரான். எல்லா நாளை விட இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா வரான். எல்லார்கிட்டையுமே ஹாய் ஹலோன்னு சொல்றான். அப்படியே சாம் கிட்ட வந்து இன்னைக்கு நீங்க செக்ஸியா தெரியுறீங்க சொல்லிட்டு இவன் இந்த சைடு தனியா சிரிச்ச முகமா இருக்கானா. இதை பார்த்த சாமும் என்னடா இன்னைக்கு நீ நல்ல மூட்ல இருக்கியோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோவோ நானா இல்லையே எப்போதும் போலதான் இருக்கேன்னு சொல்ல, இல்லடா இன்னைக்கு நீ வித்தியாசமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சாம் சொல்றான். ஓ வெதர் நல்லா இருக்குல்ல அதனாலயா இருக்கும் அப்படி மலைப்பி சமாளிக்கிறான். ஹீரோனி இந்த டீலுக்கு ஓகே சொன்னதுதான். இவன் காலி தரையிலே நிற்க மாட்டுக்கு எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் சாண்டிக்கு காப்பிலாம் எடுத்து கொடுத்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொல்கிறான். இவளோ ஓ ரியலி தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாகிறா. ஹீரோவுமே அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் இவளுக்குமே ஞாபகம் வருது, இந்த ட்ரெஸ்ஸு நம்ம ஆல்ரெடி எத்தனை தடவை போட்டு வந்துருக்கோம், இவன் இப்போ தான் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. நெக்ஸ்ட்டு சோமிக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சோமியா அவள் பிளேஸில் உட்கார வச்சுட்டு இவனுமே அவளுக்காக ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். எல்லா நாட்களையும் விட இன்றைக்கி துருன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கான். தென் ஹீரோனிக்கிட்ட வந்து ஃப்ளாட் பண்ணிட்டு இருக்கான். அவளோ சொல்கிறா இது ஆஃபீஸு என்னை இப்படி பார்த்துட்டு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவனோ உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், எப்போதும் உன்னை பார்த்துட்டு இருக்கணும் போல தோணுது, யாரும் நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோனியும் எப்போதும் என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்து தானே பேசுவா, இப்போ என்ன இப்படி கூப்பிட்றா, நீ கூப்பிட்றத மற்றவங்க கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே சாண்டி அந்த சைடில் தான் போயிருப்பா போல. ஹீரோனி பேசுகிறத அரைக்குறைய கேட்டுட்டு பாஸ் யார் என்ன நினைப்பாங்க அப்படி அவ கேட்குறா. ஹீரோனியை கொஞ்சம் பதட்டமாகி எப்படியே தடுமாறி சமாளிக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவை தான் திட்டிட்டு இருக்கா. இன்னும் இருக்கான்ல இவனுக்கு ஒரு வேலை கூட செய்ய தெரியல, நீ சொல்லி கொடுக்குறியா இல்லையா அப்படி சாண்டிக்கும் திட்டு போட்டு இவனுக்குமே திட்டு போட்டு ஹீரோ நான் உங்ககிட்ட பேசணும், நீ என் ஆஃபீஸுக்கு வா அப்படி சொல்லிட்டு போயிடுறா. சாண்டியே சொல்கிறா பாஸ் இன்னைக்கு கோவத்தில் இருக்காங்க போல, நீ நல்லா ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அந்த இடத்துட்டு போயிடுறா. தென் ஹீரோவோ ஹீரோனி இருக்கால அங்கே வந்து விண்டோஸை க்ளோஸ் பண்ணிட்டா இன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோனியே திட்டுறா, மறுபடியும் என்ன நேம் சொல்லியே கூப்பிடுறியே, நான் பல டைம் உங்ககிட்ட சொல்லிட்டேன், யாராவது காதில் விழுந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க, மரியாதையா பாஸ்ன்னு சொல்லு, இப்படி கிரேசியா ஏதாவது பேசுறேன்னு பேசிட்டு இருக்காத அப்படி திட்டிட்டு இருக்கா. உடனே இவனும் விண்டோஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோனி பக்கத்துல வந்து இந்த கிரேசி பையன் இப்ப என்ன பண்ண போறான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஸ் கொடுக்க வாரான். இவளோ டே அந்த சைடு போடான்னு தள்ளி விட்டுறா. சரி நான் விளையாட்டா தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஃபைலை எடுத்துட்டு போறேன்னு கிளம்புறான். ஹீரோனியும் அவனை கூப்பிட்டு இன்னைக்கு நான் டின்னருக்கு வரமாட்டேன், ரே இருக்காங்கல்ல அவங்க என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஸோ நான் அங்கே போயிடுவேன்னு சொல்ல இவனோ ஹீரோனிக்கிட்ட வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு வேற ஒரு பையன் கூட சாப்பிட போகிறா, எந்த பையனும் நம்பக்கூடாது சரியான்னு சொல்லிட்டு ஹீரோனியை கடிச்சு தின்னுறான் போல, அந்த அளவுக்கு க்ளோஸாக வரான். ஹீரோனியும் டே ஆவுனா மூஞ்சே இப்படி க்ளோஸாக கொண்டு வந்துடுறியேன்னு தள்ளி விடுறா. அவளுமே சொல்கிறா நாய்க்கிட்டே ரிட்டன் கிடச்சிட்டுல அதுக்கு தான் ட்ரீட் வைக்கிறாங்கன்னு சொல்ல, அப்போ நானும் உங்கள் காரில் வரேன், உங்கள் 2 பேரையும் நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், நீங்கள் உங்களுடைய மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல, சரி நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னோட கார்லேயே போ, ஆனால் என்ன பிக்கப் பண்ண ரே ஆஃபீஸ்க்கே வரேன்னு சொன்னாங்க அப்படி ஹீரோ கிட்ட சொல்லையுமே ஹீரோவோ ஏன் இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோனியுமே சொல்கிறா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும், இப்படி என் மேலே நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறியே, அந்த 3 மாதம் டீலிங் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஹீரோவோ ஐயையோ நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க, நான் உங்கள் மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக வச்சுக்கிறான். ஹீரோனியும் ஃபைலை எடுத்து கொடுத்துட்டு நீ ஒர்க்கை போய் நல்லா பாரு, டேட்லாம் நான் போகல ஜஸ்ட் டின்னர் தான் சொல்ல, ஓகே பாய், நீங்கள் மெசேஜ் பண்ண மட்டும் மறந்துடாதுங்க, உங்கள் மெசேஜுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட்டு சாண்டியை தான் காமிக்காங்க, அவளை ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சாமை வந்து
என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கு போகாம இருக்கே, எப்போதும் இந்த டைமுக்கு ரோட்ல தானே நிற்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் எங்கேயும் நின்றுட்டு போறேன், உன் வேலையை ஃபர்ஸ்ட் பாரு அப்படி திட்டுட்டு அவ ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கா. சாண்டி அமைதியா இருந்தாலும் இவன் சண்டை இழுத்துட்டு தான் இருப்பான் போல. நீ ரேயை மீட் பண்றக்கா வெயிட் பண்றா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவளோ உன்னை கொன்னுருவேன், வாயை முன்னிட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா அப்படி திட்டிட்டு உன்னோட ஆன்லைன் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகலையா, எதுக்கு என்னோட உயிரை வந்து வாங்கிட்டு இருக்கான்னு கேட்குறா. உடனே இவனும் அட்லீஸ்ட் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்குது, இங்கே இருக்கிற சில பேருக்கு அந்த கொடுப்பனை கூட இல்லை அப்படி இன்டைரக்டாக சாண்டியை தான் சொல்கிறான். சாண்டிக்கு கோபம் வந்து திட்டுறா. அப்படியே ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோனி தான் என்ன நடக்குது இங்கே, எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. சாண்டியோ ஹீரோனி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா, இவன் தான் என்ன ஃபர்ஸ்ட் வம்பிழுத்தான்னு. ஹீரோனி ஒன்றும் சொல்லலை. மறுபடியும் இவங்க ரெண்டு பேருமே வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோனி தான் போதும் போதும் உங்கள் சண்டையை நிறுத்துங்க அப்படி முடிச்சு வைக்கிறா. சாண்டியோ நீங்கள் வெளியே எங்கேயாவது போறீங்களா, இன்னைக்கு சேனுக்கு வெல்கம் பார்ட்டி இருக்குல்ல, உங்களால் வர முடியாதான்னு சோகமாக கேட்குறா. ஹீரோனியோ நீங்கள் நல்லா பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க, மொத்த பில்லுமே நானே பே பண்ணுறேன்னு சொல்கிறா. அதுக்குள்ள இவளோ ரொம்ப ஜாலியாக குதிக்கிறா. ஓசில வாங்கி திங்கிறதுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அந்த டைமில் ரேயோ ஹீரோனி பிக்கப் பண்ண வந்துடுறாங்க. உடனே சாண்டியோ என்ன பாஸ் ரே கூட டேட்டிங் போக போறீங்களான்னு கேட்குறா. ஹீரோனியோ சாண்டி அதெல்லாம் இல்லை, நாய்க்குட்டி ரிட்டர்ன் கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு தான் எனக்கு ட்ரீட் வைக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி ஓகே பாஸ் அப்படி இவா சொல்கிறா. ரேயோ சரி உங்களோட பாஸை டின்னருக்கு கூப்பிட்டு போகட்டான்னு கேட்குறாங்க. உடனே இவளுமே சரி ஓகே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி ரெண்டு பேருமே இவங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோமே இருந்திருக்கான். இவங்க போகிறத பாவமாக பார்த்துட்டு இருக்கான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ எதுக்கு கூப்பிட்டு போகிறா அப்படி மனசில் நினச்சிட்டு டென்ஷன்லேயே இருக்கான். இந்த சைடில் சோமியும் சாண்டியும் எப்போதும் போல ஆரம்பிக்கிறாங்க. ரேயை பற்றி தான் ஹேண்ட்ஸம் ரிச்மேன் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் எரியுது, நானே கடுப்பில் இருக்கேன், இவங்க வேற வெறுப்பேற்றுறாங்கன்னு நினச்சிட்டு சோகமாக இருக்கான். தென் நைட்டும் ஆகிறது. ஹீரோக்கு வெல்கம் பார்ட்டி தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சோமி இருக்காளா, அவளோட ஃப்ரெண்டு இவளுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் அனுப்பிவிட்ருக்கா. அதில் என்னமா போட்டிருக்கான், நம்மளோட ஃபீலிங்கை ஈஸியாக கேட்ச் பண்ணிடுமா, அதுக்கப்புறம் நமக்கு எப்படிப்பட்டவங்க மேலே லவ் வரும் அதெல்லாம் போட்டிருக்கான் அப்படி இவ சொல்லிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட்டு சாமுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. அவனுமே சொல்கிறான். சோமியா அதை பார்த்துட்டு நீ ஆல்ரெடி எந்த பொண்ணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் தெரியுமா, அவங்க எப்போதுமே ஒர்க் தான் செய்வாங்க, கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க அப்படி சோமி சொல்ல சொல்ல நமக்கு சாண்டியை தான் காமிக்காங்க. இவங்க ரெண்டு தான் ஜோடியாக வருவாங்க போல, அதான் நமக்கு இப்படி காமிக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோக்கு செக் பண்ணிட்டு உனக்கு உன்னை விட ஏஜ்ல அதிகமாக இருப்பாங்கல்ல அவங்கள தான் பிடிக்குன்னு போட்டிருக்குன்னு சொல்றாங்க. உண்மையா அப்படி சாண்டியும் சோமியும் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஹீரோமே ஒத்திக்கிட்டான் எனக்கு அப்படிதான் பிடிக்குன்னு. உடனே சாண்டியோ எனக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமா, என்னோட ஏஜ் கொஞ்சம் தான் உன்னோட அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே சாமோ டே வேண்டாண்டா, அவள் கையை உன் மேலே வச்சாலே அந்த தோல் ஒட்டிக்கிறோம் அப்படி வெறுப்பேற்றுற மாதிரி சொல்கிறான். சாண்டிக்கு கோவம் வருது. ஆஸ் யூஷுவலாக என்ன பண்ணுவாங்க, அவங்க சண்டை போடுவாங்கல்ல அதான் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தான் சமாதானப்படுத்துகிறான். அப்படியே எல்லாரும் நல்லா பேசிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் கொஞ்சம் டென்ஷன்லேயே இருக்கான். ஹீரோனையும் அவங்க கூட அனுப்பிவிட்ருக்கான்ல, அதனால தான் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கான். நெக்ஸ்ட் ரேயும் ஹீரோனி தான் காமிக்காங்க. அவங்களும் டின்னருக்கு போயிட்டு வீட்டுக்கு ஹீரோனியை கொண்டு விட வந்திருக்காங்க. ஹீரோனி அம்மாவோ வெளியே நின்று இந்த காருக்குள்ள யார் இருக்கான்னு ஊத்துக்கிருந்து பார்த்துட்டே இருக்காங்க. மழை வேற பெய்து போலாம். அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவே ஒரு கொடையை வச்சுட்டு ரேயை பார்த்துட்டு ஒரே சிரிச்சுட்டே இருக்காங்க. எப்படியோ நம்ம பொண்ணுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டுப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோன் கிட்டே அம்மா அது யாரும் சைக்கிள்லேயே கேட்குறாங்க. ஹீரோனி இன்ட்ரோ கொடுக்குறா. இவங்க ஒரு கம்பெனியோட சிஇஓ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அம்மாவோ வணக்கம் சொல்றாங்க. ரேயும் வணக்கம் ஆண்டின்னு சொல்றாங்க. உடனே அம்மாவோ நீங்க ஆண்டிலாம் கூப்பிட வேண்டாம், அம்மானே கூப்பிடுங்க, அப்போதான் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து டீ குடிச்சிட்டு போங்களேன் அப்படி கூப்பிடுறாங்க. அவருமே இன்னொரு நாள் வாரேன் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நெக்ஸ்ட் டைம் டின்னருக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் கூப்பிடுறாங்களா. அவங்களும் ஓகேம்மா அப்படி சொல்றாங்க. ஹீரோனியும் இதை பார்த்துட்டு விட்டா இங்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல அப்படி நினைச்சிட்டு அம்மாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. ரேயோ போயிடறாங்க. அம்மாவுக்கும் செம ஹாப்பி. இவங்க ரெண்டு பேரும் ஜோடி செமையா இருக்குன்னு சைகிலேயே காமிக்கிறாங்க. ஹீரோனிலாம் அதை கண்டுக்கலாம் அப்படியே போயிடுறா.
அப்படியே வீட்டுக்குள்ள வந்து ரேயை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டா, அவங்க பேரண்ட்ஸ் எப்படி, அந்த பையன் எங்க தங்கியிருக்கான், எல்லாமே வரிசையை கேட்குறாங்க. ஹீரோனியும் அம்மா வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவளுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அவங்க சிங்கிள் தான், ஒரே ஒரு அக்கா உண்டு, அப்படி அவங்க ஃபேமிலியை பத்திலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கியூபிட் இருக்குல்ல, அதோட ஓனர் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைஸ் பர்சன் அதுவுமே சொல்லிடுறா. அந்த நேரத்துல அப்பாவும் தம்பிக்காரனுமே வந்துடுறாங்க. அவங்க கிட்ட அம்மாவும் சொல்றாங்க, நீங்க அந்த பையனை பார்த்துருக்கணுமே, அவ்வளோ அழகு, கூலா பேசுறான், அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. தம்பிக்காரனும் கேட்குறான், ஹேண்ட்ஸமா இருந்தா மட்டும் போதுமா, அவன் நல்லவனா கெட்டவனா நமக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே அம்மாவோ, உன்ன மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறியோ, நீ தான் ஒரே லிவிங்லேயே இருப்பிய அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை நல்லா திட்டுறாங்க. இவனோ, அம்மா நான் உன்னோட பையன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அம்மா அதெல்லாம் கண்டுக்கல, ஹீரோன் கிட்ட தான் பேசுகிறாங்க. நான் ரொம்பலாம் ஆசைப்படல, உன்னோட லைஃப் நல்லா இருந்தாலே நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் அப்படி சொல்லிட்டு நீ ரேயை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க. சரி நான் உள்ள போறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறா. அப்பாவும் எதுக்கு பொண்ணை கட்டாயப்படுத்திட்டு இருக்கா அப்படி கேட்கும்போது அம்மாவும் சொல்றாங்க, எனக்கு பேரன் பேத்திலாம் வேணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே தம்பிக்காரனும், அம்மா நான் தரேம்மா அப்படி சொல்றான். நீ ஒரு குழந்தைய கொண்டு வருவா, 10 குழந்தைய கொண்டு வருவா, நான் எப்படி வளர்ப்பேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா இருக்காங்கல்ல அவங்களையுமே தூங்குவாங்கன்னு கூப்பிட்டு இவங்கிட்ட நீ உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போ அப்படி சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. தம்பிக்காரனும், அம்மா இது என்னோட வீடும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவங்க அதை கண்டுக்கவே இல்லை, அவங்க போயிடுறாங்க. இவன் ஒரு ஆளவே மதிக்கல போல. தென் ஹீரோனி அவங்க அம்மா சொன்னதை நினைச்சு பார்க்கா. ரேயை ட்ரை பண்ண சொன்னது, நீ நல்லா இருந்தா நாங்க ஹாப்பியா இருப்போம்னு சொன்னது எல்லாமே திங்க் பண்றான். அப்படியே டென்ஷன்ல இருக்கா. இன்னொரு பக்கம் இவங்க 4 பேரை தான் காமிக்காங்க. அதுல இவங்க 3 பேருமே நல்லா சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆடவே இல்லை. அந்த நேரத்துல ஹீரோனியும் ஹீரோக்கு மெசேஜ் பண்றா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு. ஹீரோமே அதை பார்த்துட்டு இவங்க கிட்ட ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பிளேஸ்ல வந்து உட்காந்து ஹீரோனிக்கு கால் பண்றான். அவளும் அங்க மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறா. இவன் வேற கால் பண்றானா, அதை பார்த்துட்டு எதுக்கு இப்ப கால் பண்றானாமா இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூஞ்ச கண்ணாடியில பாக்குறா. இப்பதானே மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தா, உடனே லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறா. நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் காலே அட்டன் பண்ணி பேசுறா. நீ இன்னும் பார்ல தான் இருக்கியா அப்படி சொல்லி கேக்குறா. ஆமான்னு சொல்லிட்டு அவனுமே பின்னாடி சாண்டி சாம்லாம் ஆடுறாங்கல்ல அதை காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோவா கேக்குறான், எப்படி டின்னர்லாம் போச்சுன்னு. ஹீரோனியும் நாங்க சாப்பிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி அந்த அன்கிளை பத்திலாம் என்ன திங்க் பண்றீங்க, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் வந்துச்சான்னு கேக்குறான். ஏய் உனக்கே டூ மச்சா இல்ல அங்கிள் சொல்றா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இவளுமே சொல்ல ஆரம்பிக்கிறா, நாங்க 2-3 டைம் தான் மீட் பண்ணிருப்போம், சோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல இங்க ஹீரோவோ ஒன்று நினைச்சு பார்க்குறான். அதாவது ஹீரோனியை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது அவங்க யூனிவர்சிட்டியில் வச்சுதான். பார்த்த உடனே இவனுக்கு லவ் வந்துடுது, அதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைடு. அப்படி ஹீரோனி பின்னாடி போய் ஒரு கிளாஸ் ரூம்ல போய் உட்காந்துறான். எங்க இருக்கான்ல அவன் தான் கெஸ்ட்டுக்கு ஹீரோனி கூப்பிட்டு வந்திருக்கான். அவளை பத்தி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இன்ட்ரோ கொடுத்துட்டு ஹீரோனி பேச சொல்றான். அப்போ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஹீரோனியும் இல்லை நாங்கள் 2 பேருமே அக்கா தம்பின்னு சொல்ல ஹீரோக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐ ஜாலின்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட்லேருந்தே இவன் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான், அதனால தான் ஹீரோனிக்காக இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறான். அப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே ஹீரோனியும் சேன் கூப்பிட்றா. என்ன கனவு கண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லைன்னு இவனுமே சொல்கிறான். சரி ஓகே குட் நைட்னு அவளுமே சொல்கிறாளா. இவனுமே குட் நைட் சொல்லிட்டு லிட்டில் ஹார்ட் காமிக்கலான்னு கையை கொண்டு வரான். அதுக்குள்ளே அவள் கட் பண்ணிட்டா. இவனும் நமக்கு கொடுத்தது அவ்வளோதான் போல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். இந்த பக்கம் ஹீரோனியும் ஹீரோவை நினச்சிட்டு இருக்கா. ரொம்ப அவன் டிஸ்டர்ப் பண்ணுறான் போல. அப்படியே அவன் முகம்லாம் வெக்கத்துலேயே சிவந்து இருக்குது. அப்படியே அந்த நைட்டும் ஹாப்பியாக போயிடுது. தென் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு ஒருத்தன் பொக்கே டெலிவரி பண்ண வந்திருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோவும் வந்துடுறான். என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறான். ஆமாம் இதை ரே வந்து மேடம் கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அவங்க பிளேஸ் எதுன்னு கேட்குறான். ஹீரோவோ ரே பேரை கேட்டது தான். ஹீரோனி ரூம் இன்னும் திறக்கல, ஸோ நீங்கள் இந்த பிளேஸில் வைங்கன்னு சாண்டி எடுத்து காமிச்சு கொடுக்குறான். அவனுமே அதில் வச்சுட்டு போயிடறான். தென் ஹீரோவோ அந்த பொக்கையில இருந்து ரே வச்சிருப்பாங்கல்ல அந்த கார்டை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுறான். அந்த நேரத்தில் சாமும் வாரான். நேற்று போட்ட குத்தாட்டத்தில் உடம்புலாம் ரொம்ப வலிக்குது போல, அதுவுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அது
அதுக்கப்புறம் சாண்டி சோமிலாம் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அதுவும் கருப்பு கண்ணாடி போட்டு வந்திருக்காங்க. நேற்று ஆடின ஆட்டத்துக்கு அவங்களுக்குமே உடம்பு வலிக்குது போல் ஒருபடியாக நடந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சாண்டி பிளேஸில் அந்த பொக்கே இருக்குல்ல அதை பார்த்துட்டு சோமியும் உன்னை லவ் பண்ணுறவங்க யாராவது வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சாண்டியும் ரொம்ப ஹாப்பியாகி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்வேன்ப்பா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இங்கே சாமும் ஜெலஸில் பொங்குறான். ஹீரோவும் இதை கண்டுக்கவே இல்லை. எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு அவன் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கான். இவங்களுமே திங்க் பண்ணுறாங்க இந்த பொக்கையில நேம் கூட இல்லை, ஒருவேளை ஆஃபீஸ்லேருந்து தந்திருப்பாங்களோ அப்படி திங்க் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அண்ட் சாமை தான் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் வச்சிருப்பான்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா சாண்டி. ஃபர்ஸ்ட் நம்ம கேமராவில் செக் பண்ணணுண்டி யார் வச்சாங்கன்னு. நேற்று என்னோட டான்ஸை பார்த்து மயங்கிருப்பாங்க போல, அதை இன்னைக்கு இப்படி வச்சிருக்காங்க அப்படி இவ ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை பை.